மீனா ஒருவேளை பண விஷயத்த மறந்துட்டாளா? ஆனா அவளை ஈஸியா மறக்க மாட்டாளே. நான் பண விஷயத்த பத்தி பேசுறேன் தானே நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க. இப்பயாச்சும் சொல்லுங்க, கபோர்ட்ல இருந்த பணம் எப்படி வந்துச்சு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மீனா, அது என்னோட சேவிங்ஸ் பணம்னு. இருந்த கொஞ்ச நாள்ல நீங்க இவ்வளவு சேவ் பண்ணிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நான் பார்த்தது கொஞ்சம் நெஞ்சம் பணம் இல்ல, நிறைய பணம். எனக்கு என்னமோ மனசுல தப்பா பட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்றீங்களா? எனக்கு என்னமோ அது 10,000 20,000 பணம் மாதிரி தெரியல, லட்சக்கணக்குல இருக்கிற மாதிரி இருக்கு. லாக்கர் தொடர்ந்து அந்த பணத்தை இப்ப என்கிட்ட காமிங்க. அந்த பணம் இப்போ இங்க இல்ல மீனா. அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடன் கேட்டானா, அவனுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளவுதான் கேள்வி கேட்ப நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே பணத்தை யார்கிட்டயோ கொடுத்து மறைச்சு வச்சிருக்கீங்க. என் மேல கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வை மீனா. இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்காத. நான் நியாயமா தான் வேலை பாக்குறேன். தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு இப்படி கடுப்பேத்தாத. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா என்னாகும் தெரியும்ல. முதல்ல வேலை போகும், அதுக்கப்புறம் டிவி நியூஸ் பேப்பர்னு உங்க பேரை போட்டு நியூஸ் வரும். என் வேலை விஷயத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அட்வைஸ் பண்றது